நம்முடைய இஷ்டப்படி உலகில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடப்பதில்லை. தெய்வத்தின் இஷ்டப்படிதான் நடக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் பொறுமை தேவை. அவர்கள் மனதில் பதியும் விதத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது நல்லது. தினமும் 5 நிமிடமாவது கடவுளை தியானம் செய்யுங்கள். இதனால் புத்தி சாலமடையும், மனம் தெளிவு பிறக்கும். நாக்கு பேசுவதை நிறுத்தும் போது மனம் பேச ஆரம்பித்து விடுகிறது. மனதில் எழும் எண்ணங்களை சிறிது சிறிதாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்களை பற்றி அல்லாதவற்றை விட்டுவிட்டு உங்களுக்கு தொடர்புள்ளவற்றையே நீங்கள் கவனியுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்துவிட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.